இந்த கதிரேசன் கிட்ட இப்ப போட்டு குடுத்துட்டோம். அடுத்தடுத்து நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் இன்னும் ரைடு நடக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த ராஜேஸ்வரி ரொம்ப ஹேப்பியா தலகாணத்தோட சுத்திக்கிட்டு இருந்தா. அதாவது எப்புட்றா நம்ம விஜய காலி பண்றது, அடுத்ததா வெண்பாவ காலி பண்றது, மல்லிய காலி பண்றது அப்படின்னு சொல்லி ஃபுல் டைம் வேலையா இந்த ராஜேஸ்வரி பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா கடைசியில இப்படி ஒரு பம்பர் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு உண்மையிலேயே அவ எதிர்பார்க்கவே இல்ல. அந்த சான்ஸ எப்புட்றா சூஸ் பண்றது, எப்புட்றா அடுத்தடுத்த விஷயங்கள செய்யறது அப்படிங்கிற மாரி சொல்லி, இந்த ஒரு விஷயத்த செஞ்சாங்க. அதாவது அடுத்தடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற மாரி சொல்லி தெரியாம. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் அ இந்த அ அ அதாவது அந்த லேடி ஏற்கனவே வெண்பாவ கடத்திட்டு போயிட்டாங்க இல்லையா? அதாவது வெண்பா தெரியாம போயிட்டு அந்த லேடி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த லேடி என்னடான்னா குழந்தைகள் எல்லாம் கடத்தி விக்கிறவங்களாம். இப்படி மாட்டிக்கிட்டு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல கதிரேசன் நம்ம மல்லியும், விஜயும் விலாசன்னு விளாசுறாங்க. அதுல எந்த ஒரு குறையும் இல்ல. "என்ன மாப்ள எதுக்காக இப்படி பண்ணீங்க?" அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி. ஆனா கடைசியில இந்த கதிரேசனுக்கு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சுறாங்க. ஏன்னா கதிரேசனுக்கு இருந்த அந்த ஒரு கோவம், அதாவது வெண்பாவ கடத்தின ஒரு விஷயத்த ஏன் சொல்லல அப்படிங்கிற மாரி சொல்லிதான், அந்த ஒரு விஷயத்த நம்ம மல்லி சூப்பராவே ஹேண்டில் பண்றாங்க. அதாவது முதல்ல நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அதுவும் இல்லாம விஜய் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதாவது விஜய் அந்த 100 மீட்டர்ஸ் காம்படிஷனுக்கு வெண்பாவ கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாரி தான் சொன்னாரு. ஆனா நாங்க தான் வேற வழி இல்லாம, அதுவும் இல்லாம வெண்பாவோட ஃபியூச்சர நெனச்சு இது எல்லாத்தையுமே பண்ணேன். அதே மாதிரி இப்போ வெண்பா காணாம போனதுக்கும், விஜய்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. விஜய்க்கு இப்பதான் தெரியும். அவரே என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. இப்போ கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு நாங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி வெண்பாவை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க சண்டை போடுறது சரியே இல்ல. அதுவும் இல்லாம நீங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடணும். அதாவது நீங்க அதே மாதிரி விஜய், நானு ஆளுக்கு ஒரு பக்கம் தேடணும் அப்படின்னா கண்டிப்பா வெண்பாவை காப்பாத்திடலாம். அவங்கள கடத்தினவங்களை கண்டுபிடிச்சிடலாம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அதாவது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க. அதாவது இப்போ வெண்பா காணாம போனது எல்லாருக்குமே வருத்தம் தான். என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ கதிரேசனும் இப்போ சரி மாப்ள நான் உங்க மேல கோவப்படல. அதே மாதிரி வெண்பாவை கடத்தவனுங்க கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். அதே மாதிரி அந்த தீபிகா மேலதானே சந்தேகம்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இன்னும் 24 மணி நேரத்துல அந்த தீபிகாவோட மொத்த ஜாதகத்தையும் எடுக்கிறேன். அதாவது உண்மையிலேயே அவ தான் கடத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவளை நான் சும்மா விட மாட்டேன். போலீஸ்காரன் கூட பார்க்காம கொன்னு போட்டு நான் போயிட்டே இருப்பேன். என் பேத்திக்கு முன்னாடி வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களும் ரொம்ப நல்லபடியா நடக்குது. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம கதிரேசன் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாரு. அடுத்ததா நம்ம விஜய் கூட சேர்ந்து தேடுறதுக்கும் இப்போ தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வெண்பாவ எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுலயும் வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வெண்பாவ கொண்டு போய், அதாவது வெண்பா இப்போ ஒரு இடத்துல சிக்கியிருக்கிற இடம் குழந்தைங்களை கடத்தி விற்கக்கூடிய இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம விஜய், மல்லி, அடுத்ததா கதிரேசன் இவங்க எல்லாருமே இப்படி அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம நம்ம விஜய் எல்லாம் செம்ம கொலவெறில இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம கதிரேசனும். அதுக்கப்புறம் தான் மல்லி எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை நீ கடத்திருப்ப, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கர கோவத்தோட இருக்காங்க. ஒரு பக்கம் ரவுடிங் எல்லாம் வராங்க. அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு நம்ம வெண்பாவையும் காப்பாத்துறாங்க. வெண்பாவை காப்பாற்றக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல ரொம்ப பேரு, அதாவது ரொம்ப குழந்தைங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இவங்களால கடத்தப்பட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு நேரத்துல தான் அந்த லேடிய புடிச்சு கடைசியில வெண்பாவ இன்னும் மத்த குழந்தைங்க எல்லாரையுமே காப்பாத்துறாங்க. இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி அதாவது கதிரேசன் மாப்பிள்ளை என்ன மன்னிச்சிருங்க. நான் முன்கோபக்காரன். இப்படிதான் நான் பட்டு பட்டுன்னு பேசிருவேன். அதே மாதிரி வெண்பாவ காணோம் அப்படிங்கும்போது நீங்களும் எவ்வளவு துடிச்சீங்க அப்படின்றத பார்த்தேன். இருந்தாலும் உங்களை அவ்வளோ நான் ரொம்ப மோசமா பேசியிருக்க கூடாது. ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. வெண்பா எப்படி ஒரு வழியா கிடைச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. அதே மாதிரிதான் விஜயும் மல்லி என்ன மன்னிச்சிரு. அதாவது நீ செஞ்சது எல்லாமே கரெக்ட் தான். எதிர்பாராத விதமா இந்த ஒரு விஷயம் நடந்தது. யாருக்குமே தெரியாத ஒண்ணு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்த நான் அதாவது வெண்பாவோட விஷயத்துல எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருப்பேன் அப்படிங்கிறது உனக்கே நல்லா தெரியும்ல.
அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேக்குறாங்க. அந்த ஒரு டைம்ல மல்லி வந்துட்டு, விஜய் எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என் மேலதான் மிஸ்டேக்கு. நான் கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய விஷயம் தேவையா? கண்டிப்பா தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து, அதாவது பயங்கரமா இதோட வந்து சொல்றாங்க. விஜயும் வந்து மன்னிப்பு வந்து கேட்டு சாதாரணமாயிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வெண்பாவால தான் வந்து இன்னும் பல குழந்தைங்கள வந்து காப்பாத்துனாங்க. இந்த அதாவது கதிரேசன் வந்து இப்போ இவங்க பக்கம் சாஞ்சுட்டாங்களா? அதே மாதிரி ராஜேஸ்வரி வந்துட்டு இப்ப என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கா. அதே மாதிரி இப்போ தீபிகா தான் இப்போ வெண்பாவ கடத்துனது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ வெளிய வந்துருச்சு. ஏன்னா அந்த விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே வந்து தீபிகா இப்படி மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஏற்கனவே பல விஷயத்துல வந்து எவ்வளவு பெரிய தப்புலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம மல்லியோட கேஸ் விஷயத்துல இருந்து அடுத்ததா வெண்பாவுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பு வைக்கிறதுல இருந்து வெண்பாவ கடத்தினால தானே வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துச்சு. இது எல்லாத்தையுமே தாண்டி அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திருன்னு வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ரவுடிங்க மாட்டிக்கிட்டு அடுத்ததா ஜெயிலுக்கு போறதுக்கும் தயாராக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு சூப்பரா நடந்து முடிஞ்சிருச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.